எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. நீங்க போய் சுந்தரம்மா கிட்ட பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க போய் கேட்கறதுக்கு தயங்குறதோ தள்ளி போறதோ அவ்வளவு நல்லது இல்லம்மா. என்னம்மா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்லப்பா, இவங்க பண்ண தப்புக்கு இன்னமும் இவங்க அப்பா இவங்க மேல கோவமா தான் இருக்காரு. அவர்கிட்ட போய் சுந்தர அம்மா கிட்ட பேசுங்க நீ எப்படிப்பா சொல்றது? அப்படியே பேசினாலும் சுபத்ரா என்ன ஒத்துக்குவா போறாங்க? சக்தி, போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு வாங்க. அப்பா, கௌதம் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? உங்களை உள்ள வர சொல்றாரு. ஆண்டி, நான் போய் அங்கிளை கூட்டிட்டு வரேன். சார், உங்ககிட்ட சில விஷயம் பேசணும். கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ப்ளீஸ் சார். சார், உங்க பொண்ணுங்க மேல நீங்க இன்னும் கோவமா இருக்கீங்க. உங்க பசங்க மேல நீங்க எவ்வளவு அன்பு வச்சிருந்தீங்க, அவங்களுக்காக எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டீங்கன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படி இருந்த நீங்க இன்னைக்கு உங்க பொண்ணுங்களையே முழுசா வெறுக்கிறீங்க. சார், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி மீனாட்சி அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ற பொண்ணா? சார், உங்க பொண்ணு ரொம்ப நல்லவங்க சார். அவங்க எந்த அளவுக்கு நல்லவங்களா இருந்தா அவங்களோட வாழ்க்கையை பத்தி கவலைப்படாம அப்பா அம்மாவோட சந்தோஷம்தான் முக்கியம்னு தான் நேசிச்ச ஒருத்தரை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. உங்க மத்த பொண்ணுங்களும் மீனாட்சி மாதிரி நல்ல பொண்ணுங்க தான் சார். உங்ககிட்ட இருந்த சில விஷயங்களை மறைச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும், அவ விரும்பின வாழ்க்கையை அவளுக்கு கிடைக்கும் நினைச்சுதான் அவங்க இப்படி எல்லாம் பண்ணாங்களே தவிர உங்களை ஏமாத்தணுங்கிற எண்ணம் உங்க பொண்ணுங்க பொறுத்திருக்க கூட கிடையாது சார். அவ்வளவு ஏன் சார், உங்க பொண்ணு உங்களை பத்தி சிந்திக்காதவளா இருந்தா எப்பவோ சுந்தரோட ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாமே.
நான் ஏன் அப்படி செய்யல? உங்க மேல இருக்கிற பாசத்தால உங்க மான மரியாதை போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அவ்வளோ ஏன் சார், நான் யாரோ ஒரு மூணாவது மனுஷன். எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கலையே. துர்கா சின்ன பொண்ணு, அவ கூட புரிஞ்சுக்கிட்டா சார். ஆனா நீங்க சார், அவங்க தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க சார். ஏன்னா அவங்க உங்க பொண்ணுங்க சார். நீங்க அவங்கள பெத்து வளர்த்து ஆளாக்குனது இப்படி வெறுக்கிறதுக்காகவா சார்? மீனாட்சி, நீங்க எல்லாரும் வந்து உங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. வாங்க. சார், உங்க பொண்ணுங்களை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். அப்பா எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. அப்பா எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. அப்பா எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எழுந்திருங்கம்மா, எழுந்திருங்க, எழுந்திருங்க. அப்பா எங்களை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. உங்களை என்னடா நான் மன்னிக்கிறது? நீங்க என் பிள்ளைங்கடா, என் பிள்ளைங்க. அழாதீங்கம்மா, அழாதீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு முறை சுந்தரம்மா கிட்ட போய் கல்யாணத்தை பத்தி பேசுங்க சார். சரி, தேங்க்ஸ் சார். அப்ப நான் கிளம்புறேன். ஆண்டி போயிட்டு வரேன். மீனாட்சி போயிட்டு வரேன். பாய் சக்தி. துர்கா, இங்க வா. என்ன மாமா? இந்த கிஃப்ட். நல்லா படிக்கணும். படிக்கிறேன் மாமா. என்ன பார்க்க நீங்க இங்க அடிக்கடி வரணும் மாமா. சரி, வரேன். இவங்களெல்லாம் பார்க்க வரலனா கூட பரவாயில்ல, என்ன பார்க்க நீங்க ஸ்கூலுக்காவது வரணும் மாமா. கண்டிப்பா வரேன். சரியா? அழக்கூடாது. உள்ள வந்துட்டு போங்க. இல்ல, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். சரி, பார்த்து போங்க. ஏய், பாத்து பாத்து போங்க. மீனாட்சி, நான் வரேன்.
நடந்ததையே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? என்ன யோசிச்சாலும் எதுவும் நமக்கு பிரயோஜனமா இல்லை. யாருக்குமே தீங்க நினைக்காத நமக்கு ஏன் தான் கடவுள் இப்படி சோதனை கொடுக்கறாருன்னு தெரியல. ரொம்ப யோசிக்காதீங்க, அது மனசுக்கு வேதனையை தான் கொடுக்கும். 4 பொண்ணுங்களையும் கட்டி கொடுத்து அனுப்புற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது கோதாவரி. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எப்பாடுபட்டாவது என் பொண்ணுங்களை நான் கரை சேர்த்துற முடியும். அந்த சக்தி எனக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. ஆனா என்னால இந்த அவமானத்தை தான் தாங்கிக்க முடியல. முதல் முறையா என் வாழ்க்கையில நான் அவமானப்பட்டிருக்கேன். அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லை. ரொம்ப நொந்துட்டேன். இப்ப வரைக்கும் என்னால அதை ஜீரணிக்கவே முடியல கோதாவரி. மீனாட்சி மேல உங்களுக்கு இருக்கிற கோவம் இன்னும் போகலையாங்க? நீ வேற கோதாவரி. ஏதோ கோவத்துல அவங்கள திட்டி தீர்த்துட்டேன். வெளியே போங்கன்னு துரத்திட்டேன். பெத்த பிள்ளைங்கன்னு கூட பார்க்காம என்னெல்லாமோ பேசிட்டேன். பாவம் பசங்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. அவங்கள மன்னிச்சு நாம தானே அரவணைக்கணும். இவ்வளவு வயசாய நான் பக்குவப்படாம இருந்திருக்கேன். எந்த விஷயத்தை எப்படி கையாளணும்னு கூட தெரியாம தானே இருந்திருக்கேன். அந்த பையன் கௌதம் வந்து சமாதானம் பண்ணி எனக்கு புரியுற மாதிரி சொல்லாம இருந்திருந்தா இன்னும் எவ்வளவு நாளைக்கு என் பொண்ணுங்களை வருத்தப்பட வச்சிருப்பனோ தெரியல. ஆமாங்க, இந்த மாதிரி தங்கமான ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லைங்க. அப்படி ஒரு தங்கமான பையன் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரலேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு கோதாவரி. கடவுளுக்கு தாங்க தெரியும் யாருக்கு யாருன்னு. கோதாவரி, உடனே நம்ம பெரியவளுக்கு ஒரு நல்ல இடத்துல சம்பந்தம் பார்க்கணும். எதுக்குங்க வேற வரன்னு பார்க்கணும்? கௌதம் இவ்ளோ தூரம் வந்து எதுக்கு சொல்லிட்டு போறாரு? அவர் சொன்னதை நீங்க செய்யக்கூடாதா? கோதாவரி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? சுந்தருக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் நடந்தா மீனாட்சி சந்தோஷமா இருப்பா. இது நடக்கிற விஷயமா? நீ யோசிச்சுதான் பேசுறியா? ஏங்க நடக்காது? சுந்தர் நல்ல பையன் தானே. கட்டிக்க போறவன் மட்டும் நல்லவனா இருந்தா போதாது கோதாவரி. அவங்க அம்மா சுபத்ரா ஏத்துப்பாங்களா? அவங்கள பத்தி உனக்கு தெரியாதா? இல்லைங்க, மீனாட்சி கூட பழகினா அவ நல்ல மனச பார்த்து எப்படியாப்பட்டவங்களும் மாறிடுவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்க. கிடையாது கோதாவரி. அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம பொண்ணு வாழ்க்கை வீணா போயிடும். இத பார், அந்த நினைப்பை நீ விட்டுடு. அப்படி இல்லைங்க, கொஞ்சம் நம்ம மீனாட்சியை பத்தியும் நினைச்சு பாருங்க. நாம வருத்தப்படக்கூடாது, நம்ம மானம் போகக்கூடாதுன்னு நினைச்சவ இப்ப நம்ம யார சொன்னாலும் மறுபேச்சு இல்லாம தாலி கட்டிக்குவா. நம்ம கடமை முடிஞ்சிரும். அது மட்டும் பத்தாதுங்க, எவ்வளவு தடங்கள் வந்தாலும் சரி அவ விருப்பப்படி அவ விருப்பப்பட்டவனோட கல்யாணம் பண்ணி வைக்கணுங்க. சரி, நீ சொல்ற மாதிரியே கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு வச்சுக்கோ. அங்க போய் நம்ம பொண்ணு சந்தோஷமா இருப்பான்னு நம்புறியா? கோதாவரி, பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை பூரா அவங்களோட அவஸ்தைப்படுறத விட நம்ம பாக்குற மாப்பிள்ளைய அவ கட்டிக்கிட்டா ஆரம்பத்துல அப்படி இப்படி இருந்தாலும் புள்ள குட்டின்னு ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும் கோதாவரி. அது இல்லைங்க கோதாவரி, சுபத்ரா வீட்டுல ஒரு பொண்ணு வாழறதுங்கிறது ஒவ்வொரு நாளும் அக்னி பிரவேசம் பண்ற மாதிரி. சுபத்ரா ஏற ஏற வளர்ற மரம். அதெல்லாம் கூட அப்புறம். முதல்ல சுபத்ரா கிட்ட போய் நம்ம எப்படி பேசுறது? சும்மாவே அந்த அம்மா உச்சாணி கொம்புல ஏறி உட்கார்ந்துருப்பாங்க. கோதாவரி, நான் சொல்றத கேளு. நான் ஒரு நல்ல வரனா பாக்குறேன். நீ மீனாட்சி கிட்ட அப்பா மாப்பிள்ள பாக்குறாரு நீ பக்குவமா சொல்லி வை. யோசிக்காத கோதாவரி, சொல்லி வை.
ஃபோன் பண்றப்போ என்னன்னு தெரியலையே. I am busy. Message. I want to talk to you. Please attend my call. மறுபடியும் கால் பண்றா. சுத்த மாட்டா போலயே. சாரி, அன்னைக்கு டிஸ்டர்ப் மூட்ல இருந்ததுனால கோவமா பேசிட்டேன். ப்ளீஸ் என் கால் அட்டன் பண்ணுங்க. இப்பெல்லாம் மெசேஜ் பண்ணா அட்டன் பண்ணிடுவேனா? ஓ, கால் பண்றீங்களா? பாவம், அட்டன் பண்ணோம். சொல்லு. என்ன இருந்தாலும் உங்களுக்கு இவ்ளோ ஈகோ இருக்க கூடாது சிவா. நீங்க போன் எடுக்கிறதுக்கு இவ்ளோ கெஞ்ச வேண்டியதா இருக்கு. எஸ், ஐ எம் ஈகோஸ்டிக் பர்சன். என் ஈகோவை யாருக்கிட்ட வேணாலும் விட்டு கொடுப்பேன். உன உயிரே போனாலும் உன்கிட்ட மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். சரி, நீங்க வின் பண்ணதாவே இருக்கட்டும். நான் இப்ப கால் பண்ணது சுந்தர் மீனாட்சி கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக. சொல்லு. எங்க அப்பா அம்மா உங்க அம்மா கிட்ட கல்யாண விஷயம் பத்தி பேசுறதுக்கு பயப்படுறாங்க. ஒரு தடவை நீங்க எங்க வீட்டுக்கு வந்து இத பத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட பேசினா நல்லா இருக்கும். ஏய், எங்க அம்மா நான் புலியா சிங்கமா பார்த்த உடனே கடிச்சு கொதறி திங்கிறதுக்கு? அவங்களுக்கும் 4 நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். உங்க அப்பா அம்மா வந்து பேச சொல்லு. எப்பா, உங்க அம்மா ஒண்ணு புலியும் இல்ல, நாங்க ஒண்ணு ஆடும் இல்ல. வந்தோன்னா அவங்க கடிச்சு கொதறதுக்கு. உயிர் பயத்தை விட மோசமானது மன சங்கடம். அது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு அவமானத்துக்கு அப்புறம் ஒருத்தரை சந்திக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு சொன்னா புரியாது. நீங்க வந்து நல்லபடியா 4 வார்த்தை பேசினா அதே மாதிரி உங்க அம்மாவும் நடந்துப்பாங்கன்னு எங்க அப்பா அம்மாக்கு கொஞ்சம் தைரியம் வரும். அவங்கள வந்து பேசுவாங்க. அதுக்காக தான் சொல்றேன். எல்லாம் நல்லபடியா நடக்கணும்ல. ஒரு சின்ன ஹெல்ப்பா இருக்கட்டும். தட்ஸ் ஆல். பார்க்கலாம். ஹலோ ஹலோ. என்ன நீங்க பாட்டுக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனை வைக்கிறீங்க? பின்ன வேற என்ன செய்ய சொல்ற? நீங்க எப்ப வந்து பேசுவீங்க, என்ன ஏதுன்னு டீடைல் சொல்லாம வச்சா எப்படி? ஏய், நீ கேட்ட உடனே ரிப்ளை பண்றதுக்கு இப்ப என்ன கார்ப்பரேட் ஈவெண்டா பண்றோம்? இது கல்யாணம். ஏகப்பட்ட விஷயங்களை யோசிச்சு தான் முடிவு பண்ணணும். உன்ன மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாத்தையும் முடிவு பண்ண முடியாது. புரியுதா?